Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 19 ஜூன் 2025 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசில கேட்ட ஜிகே क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஜூன் 5ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் பிளஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்எஸ்சி சிஜிலுக்கான நியூ பேட்ச், அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆர்ஆர்பி குரூப் கான நியூ பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, நான் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், ரயில்வே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த பேட்ச்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, இதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்க 1999 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது எனக்கு ஏஜ் பார் ஆகிருச்சு மேம், இதுக்கப்புறம் என்னால் எந்த எக்ஸாமும் அப்ளை பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1499. அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் பிசிபி இன் ஃபுல் ஃபார்ம்? பிசிபியோட எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. ஓகே, அடுத்து பாருங்க 9th குளோபல் டெக்னாலஜி சமிட் வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். ஓகே, எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த். அப்போ நீங்கள் அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க என்ன படிக்கணும்? எல்லா இதுக்கும் எஸ்ஐ யூனிட் வந்து படிச்சுக்கணும், எஸ்ஐ அலகுகள் வந்து படிச்சுக்கணும். இது சயின்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அப்படிதானே? ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் என்ன அப்படின்னா மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க, மீட்டர். ஓகே, ஹூ இனிஷியேட்டட் த பிரதன் மந்திரி ஜன்தன் யோஜனா? ஓகே, ஸோ உங்களுக்கு பிஎம்ஜேடிஒய் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு எக்ஸ்பான்ஷனும் கேட்பாங்க. ஓகே, ஜேனா என்னது? ஜன்தன். ஓகே, ஸோ ஜன்தன் யோஜனா, பிரதன் மந்திரி ஜன்தன் யோஜனாவை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அடுத்து ஆப்ரேஷன் பிரம்மால இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா வந்து எந்த கண்ட்ரி தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மியான்மர். ஸோ அதே பிரம்மா, ஆப்ரேஷன் பிரம்மா தான் எஸ்டர்டே கொஷின் கேட்டிருக்காங்க. ஆனால் கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பிரம்மாவை பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அதில் எதுலாம் கரெக்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பிரம்மா வந்து எந்த கண்ட்ரிக்காக இது பண்ண ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மரோட எர்த்குவேக்காக, அது ஒரு இதில் இருக்குன்னா அடுத்து 2வது பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆப்ரேஷன் பிரம்மா பற்றி. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பிரம்மா பற்றியே ஒரு 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட் வந்து தப்பாக கொடுத்துருக்கலாம். இந்த 4 எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆப்ரேஷன் பிரம்மா வந்து எந்த கண்ட்ரியோட தொடர்புடையது அப்படின்னு கேட்கல. ஆக்சுவலா என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த பிரம்மா பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட், 2 ஆப்ஷன் கரெக்டா இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி எஸ்டர்டே வந்து கேட்டிருந்தாங்க. ஆப்ரேஷன் பிரம்மா இஸ் அன் ஆன்கோயிங் டிசாஸ்டர் ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அண்டர்டேக்கன் பை த இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு த 2025 மியான்மர் எர்த்குவேக். ஓகே, ஸோ 2025 மியான்மர் எர்த்குவேக், ஓகே, மியான்மர்ல நடந்த அந்த நிலநடுக்கத்துக்காக நம்ம இந்தியா சார்பில் இது அங்க உள்ள ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்றோம். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா கொண்டு வந்தது தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் பிரம்மா. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் announced that India initiated the operation on 28 March 2025 led by the Indian Army. As part of the operation, a specialized medical task force was deployed to deliver urgent medical care including emergency treatment, trauma management and surgical இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் தோஸ் இன் நீட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்ரேஷன் பிரம்மா பற்றி கரெக்டாக படிச்சுட்டு போகணும். ஏன்னா ஆப்ரேஷன் பிரம்மா வந்து எந்த கண்ட்ரியோட எர்த்குவேக்கான ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ங்கிறத பார்த்துக்கணும், மியான்மர். ஓகே, ஏன்னா முன்னாடி டைரெக்டாக கேட்டிருந்தாங்க, முன்னாடி உள்ள ஷிஃப்ட்லலாம் டைரெக்டாக ஆப்ரேஷன் பிரம்மா வந்து எந்த கண்ட்ரிக்கான ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் கேட்டிருந்தாங்க. எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு மினிஸ்டர் நேம் கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கலாம். ஓகே, அதனால ஆப்ரேஷன் பிரம்மா பற்றி நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு போங்க அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
when was the flagship scheme of Skill India mission launched in India? இந்தியாவின் திறன் இந்தியா மிஷன் முதன்மை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கில் இந்தியா மிஷன் இந்தியாவில் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2015. ஸோ ஸ்கில் இந்தியா என்பது 2015ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு முயற்சி. 40 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு பல்வேறு தொழில் தொடர்பான வேலைகளில் பயிற்சி அளிப்பதற்காக தொடங்கப்பட்டது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் இந்தியா மிஷன். இது எப்போ தொடங்கினாங்கன்னா 2015 தொடங்கினாங்க. இது நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் உங்களுக்கு கொஸ்டினா கொடுத்திருக்கோம். அடுத்து பாருங்க, the northern plains of India are primarily made up of, ஓகே, northern plains, ஓகே, வடக்கு சமவெளி வந்து எதை வச்சு உருவாகி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலுவியல் சாயில். அலுவியல் சாயில்னா என்னதுன்னா வண்டல் மண், ஓகேவா. ஸோ வண்டல் மண்ணால உருவாக்கப்பட்டது தான் எதுனா இந்த நார்த்தன் பிளைன். இந்தியாவின் வடக்கு சமவெளிகள் முதன்மையாக கொண்டது. அங்க அதிகமா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டல் மண், ஓகே. இந்த மண்ணை வந்து வளமான மண்ணுன்னு நாம சொல்லுவோம். சிந்து, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதி அமைப்புகள் மற்றும் அவற்றின் துணை நதிகளால் கொண்டு செல்லப்படும் வண்டல் படிவுகளால் இந்த மண் உருவானதுனால இதை வண்டல் மண்ணுன்னு சொல்றோம், ஓகே. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த நதி அதோட துணை நதிகள் எல்லாமே அதுல வந்து ஒரு வண்டல் படிவு வந்து நார்த்தன் பிளைன்ல உருவாக்கி என்னது உருவாக்கிருச்சு, வண்டல் மண்ணா வந்து மாறிடுச்சு, ஓகேவா. The entire northern plains of India are made up of which type of soil? இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின், ஓகேவா. இந்தியாவின் வடக்கு சமவெளி முழுவதும் எந்த வகையான மண்ணால் ஆனது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டல் மண்ணால் ஆனது, ஓகே. ஸோ இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ், பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு எல்லாமே இருக்கு. இந்த வண்டல் மண்ணில் பயிரிடக்கூடிய பயிர்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கோதுமை, வீட்டு, ரைஸு, சோளம், கம்பு, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பழங்கள், காய்கறி, பருப்பு பயிர்கள் எல்லாமே வண்டல் மண்ணில் பயிரிடக்கூடிய பயிர்கள், ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ஆர்சி மற்றும் சிஏஏ எப்போது தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ 1951ஆம் ஆண்டு ஒரே ஒரு டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 31, 2014 அன்று அல்லது அதற்கு முன்னர் இந்தியாவிற்குள் நுழைந்த குடியேறிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்காக குடியுரிமை திருத்த சட்டம் 2019 நிறைவேற்றப்பட்டது. அதாவது இந்த CAA 2019 பத்தி கேட்டிருக்காங்க, ஓகே. CAA 2019 பத்தி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. NRC மற்றும் CAA பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ குடியுரிமை சட்டம் யாருக்கு வழங்குறதுக்கு 31 2014, ஓகே. ஸோ அந்த டைம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்குறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பத்தி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்குங்கிறத பார்த்துக்கோங்க, யாருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க, ஓகே. NRC and CAA start in India, ஓகே. ஸோ NRC சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எஸ்டர்டே கேட்டது CAA ஆக்ட் 2019 பற்றி கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ அது எதுக்குங்கிறத பார்த்துக்கோங்க. எதுக்கு முன்னாடி அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கணும், 31 டிசம்பர் 2014க்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கணும், ஓகே. ஸோ அப்போ இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து பாருங்க, ஹூ வாஸ் ரஜுகா இன் அசோகா பீரியட், அதாவது மௌரியர்கள் பீரியட்ல, ஓகே. ரஜுகாங்கிறவங்க யாரு, ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட் சொன்னது என்னன்னா மேம் ரஜுகா அப்படின்னா யாருன்னு கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் சொன்னாங்க. ஸோ ரஜுகா, ஸோ இன் அசோகாஸ் பீரியட் ரஜுகாஸ் வேர் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்டட் பை அசோகா ஹூ வேர் என்ட்ரஸ்டட் வித் ஜுடிஷியல் அண்ட் ரெவன்யூ ஃபங்க்ஷன்ஸ் பர்டிகுலர்லி இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ ரூரல் ஏரியாவில் அந்த ரெவன்யூ ஃபங்க்ஷனு, ஜுடிஷியல் இது எல்லாமே பார்த்துக்கிட்டதுக்காண்டி வச்சிருந்தவங்க தான் யாருன்னா ரஜுகா, ஓகே. தே பிளேட் எ க்ரூஷியல் ரோல் இன் இம்ப்ளிமெண்டிங் அசோகாஸ் policies and ensuring the welfare of the people. அசோகர் காலத்தில் ரஜுகா யார்? அசோகர் காலத்தில் ரஜுகார்கள் என்பவர்கள் அசோகரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளாக இருந்தனர். கிராமப்புறங்களில் நீதித்துறை மற்றும் வருவாய் செயல்பாடுகளை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அதை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அசோகரின் கொள்கைகளை செயல்படுத்துவதிலும் மக்களின் நலனை உறுதி செய்வதிலும் அவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். ஆக்சுவலாக எஸ்டர்டே கேட்டது என்னன்னா இந்த ரஜுகா பத்தி வந்து கேட்டிருக்காங்க. மேபி அவங்க எந்த பீரியட்ல இருந்தாங்கன்னு கேட்டிருக்கலாம், ஓகே. ரஜுகாங்கிறவங்க யாரோட டைனஸ்டியில கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் எஸ்டர்டே கொஸ்டின் கேட்டிருக்கலாம், ஓகே. வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபவுண்ட் இன் அஜந்தா கேவ்ஸ், ஓகே. ஸோ எஸ்டர்டே என்ன கேட்டிருக்காங்கன்னா அஜந்தா கேவ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அஜந்தா கேவ்ல என்ன இருக்கு, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா அஜந்தா கேவ் எங்க இருக்கு அப்படின்னு டைரக்டா கொஸ்டின் கேட்கல, அந்த அஜந்தா கேவ்ல என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The Ajanta caves primarily contain information about Buddhist art, culture and history, okay. So Buddhist art,
கல்ச்சர், ஹிஸ்டரி இது எல்லாமே எங்க இருக்கு? அஜந்தா கேவ்ஸ்ல வந்து இருக்கு. அஜந்தா குகைகள் முதன்மையாக இது பற்றிய தகவல்களை கொண்டுள்ளன. எது? பௌத்த கலை, பண்பாடு மற்றும் வரலாறு இதை பத்தின தகவல்கள், புத்தரோட வாழ்க்கை, ஜாதக கதைகள், அவரது முந்தைய வாழ்க்கை வரலாறு, மற்ற எல்லாமே அதுல வந்து ஒரு ஓவியமாகவும் கொடுத்துருக்காங்க, சிற்பங்களாகவும் கொடுத்துருக்காங்க அஜந்தா கேவ்ஸ்ல. ஓகே, ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் புத்தரை பற்றின எல்லாமே எங்கே இருக்குது? அந்த அஜந்தா கேவ்ஸ்ல வந்து இருக்குது. விச் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் நாட் ஃபவுண்ட் இன் ராஜஸ்தான் கேட்டிருந்தாங்க. இது எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின், பட் இது வந்து ஆப்ஷன் வச்சு தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகே, டைரெக்டாக இதுக்கு ஆன்சர் இதுதான் நம்ம சொல்ல முடியாது. அதாவது முன்னாடி ஷிஃப்டில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. பட் எப்படி ரிப்பீட் ஆயிருக்குன்னா டைரெக்டாக ரிப்பீட் ஆகாமல் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிச்சுட்டு போயிருக்கணும். ஓகே, விச் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் நாட் ஃபவுண்ட் இன் ராஜஸ்தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் எது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து ராஜஸ்தானில் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன டைப்பு இல்லைங்கிறத ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். ட்ராபிக்கல் தோன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், சென்ட்ரல் இந்தியா சப் ட்ராபிக்கல் ஹில் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எல்லா வகையான காடுகளும் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ வெப்பமண்டல முள் காடுகள், அதே மாதிரி வெப்பமண்டல வறண்ட இலையுதிர் காடுகள், மத்திய இந்தியாவின் துணை வெப்பமண்டல மலைக்காடுகள் மற்றும் கலப்பு இதர காடுகள். ஓகே, ஸோ இது எல்லாமே ராஜஸ்தான்ல காணப்படக்கூடிய காடுகள். ஆக்சுவலா ஆப்ஷன்ல வந்து எது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஹூ ஃபவுண்டட் த குடாய் கித்மார்கர் பார்ட்டி? ஓகேவா? ஸோ குடாய் கித்மார்கர் என்ற இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் காஃபர் கான். ஓகே, குடாய் கித்மார்கர் என்ற இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னா கான் அப்துல் காஃபர் கான். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ஜிடிபி ஃபோர்காஸ்ட் ஃபார் ஆர்பிஐ இன் ஃபினான்ஷியல் இயர் 25? ஆர்பிஐ ஹேஸ் ப்ரொஜெக்டட் இந்தியாஸ் ஜிடிபி growth at 6.5%. ஓகேவா? ஸோ ஜிடிபி ஃபோர்காஸ்ட் ஃபார் ஆர்பிஐ இன் ஃபினான்ஷியல் இயர் 25 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5%. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் எஸ்டர்டே ஆப்ஷன்ல இருந்தது பார்த்தீங்கன்னா 6%, 6.5% இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 6.5%. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாட்டிடியூட்ஸ் பாசஸ் த்ரூ இந்தியா? ஆக்சுவலா இந்த கொஸ்டின் ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா கடகரேகை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர் பத்தி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாட்டிடியூட்ஸ் பாசஸ் த்ரூ இந்தியா? பின்வரும் அச்சரேகைகளில் எது இந்தியா வழியாக செல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியா வழியாக செல்லுது. ஓகே, இந்தியாவில் கடகரேகை 8 மாநிலங்கள் வழியாக செல்லுது. ஒன்று வந்து குஜராத்தில் ஜஸ்டான் வழியா, மத்திய பிரதேசத்தில் ஷாஜாப்பூர் வழியா, ராஜஸ்தானில் கலிஞ்சர், திரிபுரா உதய்பூர், சத்தீஸ்கரில் சோன்காட் வழியா, ஜார்க்கண்டில் வந்து லோகர் டாக்கா, மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்காலில் கிருஷ்ணா நகர், மிசோரமில் சம்பாய். ஓகே, ஸோ இந்தியாவில் மஹி நதி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மஹி நதி வந்து கடகரேகையை 2 டைம் வந்து கட் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மத்திய பிரதேசத்திலையும் அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தானுக்கு போயும். ஓகே, ஸோ மத்திய பிரதேசத்தில் பின் ராஜஸ்தானுக்கு சென்று 2வது முறையாக குஜராத்தை அடைந்து அங்கே வெட்டுகிறது. ஸோ எத்தனை டைம் வந்து கடகரேகையை எந்த நதி வந்து 2 டைம் கட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். எது அப்படின்னா மஹி நதி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் கவர்னர் ஜெனரல் அபாலிஷ்டு த சதி சிஸ்டம்? அதாவது சதி பிராக்டிஸ். சதி பிராக்டிஸ்னா என்னன்னா உடன்கட்டை ஏறும் வழக்கம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்தாங்க அப்படின்னா ஒய்ஃபும் வந்து உடன்கட்டை ஏறணும். அது வந்து அவங்க மன கஷ்டத்தில் வந்து உடன்கட்டை ஏறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு சம்பிரதாயமாக மாறி ஹஸ்பண்ட் இறந்தாலே அந்த பொண்ணை தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இதில் சிதையில் தூக்கி அப்படி போட்டுருவாங்க. ஸோ அந்த சதி பிராக்டிஸை வந்து ஒழிச்சவர் யாரு? எந்த கவர்னர் ஜெனரல்னு கேட்டிருக்காங்க. சதி முறையை ஒழித்த ஆளுநர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1829ஆம் ஆண்டு அப்போதைய ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபுவால் இயற்றப்பட்ட வங்காள சதி ஒழுங்குமுறை 12. ஓகே, ஸோ அல்லது சரி இது வந்து எவ்வளவு 17 வரும். அல்லது வங்காள சதி ஒழுங்குமுறையின் கீழ் சதி பழக்கம் சட்டவிரோதமானது. ஆக்சுவலாக இந்த சதி பழக்கத்தை ஒழிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து பாருங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின். ரினவுண்ட் பொட்டானிஸ்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டி மணிலால், ஓகே, ஏஜ் 86, பாஸ்ட் அவே டியூ டு ஏஜ் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ் இன் திரிஷூர். ஆக்சுவலாக எஸ்டர்டே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா KS மணிலால் இவர் வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. இவர் எந்த ஃபீல்டோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவர் வந்து ஒரு பொட்டானிஸ்ட். ஓகேவா? ஸோ இவர் எங்க மேபி அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு இவர் எந்த ஸ்டேட்டோட இவரோட ஸ்டேட் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகே, ஸோ இவரோட ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேவா? ஸோ அவரோட நேம் வந்து பார்த்துக்கோங்க. அவரோட நேம் வந்து மணிலால். இவர் யாரு, எந்த ஃபீல்டு? ஒரு ஆர்பிச்சுரி படிக்கிறீங்க, அவர் ரொம்ப ஃபேமஸ் பர்சனாக இருக்காங்க, திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து படிச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நேம் மட்டும் படிச்சுட்டு போவாங்க. நம்ம நேம் மட்டும் படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே போனது என்ன கேட்பாங்கன்னா
எந்த ஃபீல்டுன்னு கேட்பாங்க. ஓகேவா, நம்ம ஃபீல்டையும் சேர்த்து படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த ஸ்டேட்காரரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ நம்ம எல்லாமே படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம மேலோட்டமாக இந்த கரண்ட் அஃபேர், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே படிக்கிறதுனால தான் கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சதா இருக்கு, ஆன்சர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா, அப்போ நம்ம படிக்கும் போது என்ன பண்ணிக்கணும், டீட்டெயிலாக படிச்சுக்கணும். அப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது எப்படி படிச்சிருக்கணும், மணிலால் இவர் வந்து பொட்டானிஸ்ட், இவர் வந்து கேரளா, ஓகே, இவரோட ஸ்டேட் வந்து கேரளா, ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா அவரோட ஃபீல்டும் தெரிஞ்சிருக்கும், அவரோட நேமும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் ஆர் மென்ஷன்ட் இன் பார்ட் 4A ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸ்பெசிஃபிகலி தே ஆர் டீடைல்டு இன் ஆர்டிகல் 51. ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருது அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. மேபி அதோட ஆர்டிகல் வந்து கேட்டிருக்கலாம் எஸ்டர்டே, ஆர்டிகல் 51A. அப்படி இல்லைனா அதோட பார்ட் வந்து கேட்டிருக்கலாம். ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4Aல ஆர்டிகல் 51Aல வந்து இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 44 பத்தி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஆர்டிகல் 44ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், என்னது, யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஓகே, அடுத்து பாருங்க, இதுவும் நமக்கு தெரியும் அப்படிதானே, 2016ல அப்படிதானே, திடீர்னு ஒரு நாள் நைட் நியூஸ்ல நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க இல்லையா, அதாவது 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டுலாம் இனிமேல் செல்லாது அப்படிங்கிற மாதிரி டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல பிச்சைக்காரன் படம் கூட வந்துருந்துச்சு அப்படிதானே. ஸோ அப்போ டிமானிட்டைசேஷன் ஆஃப் ₹500 and 1000 notes 8th November 2016 is probably the most remembered demonetization date in India. Prime Minister Narendra Modi had declared in a television. Okay, so இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுலாம் செல்லாது அப்படிங்கறத, அதாவது எப்போ டிமானிட்டைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் பத்தி கொஸ்டின் வந்திருக்கு, 500,000 rupees நோட் பத்தின டிமானிட்டைசேஷன் பத்தின கொஸ்டின் வந்திருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ 2016ல தான் என்ன பண்ணாங்க, டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நோட் எல்லாமே மாத்தினாங்க. இப்போ இருக்கக்கூடிய 500 rupees நோட்டுக்கும் 2015ல உள்ள 500 நோட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அப்படிதானே. இப்போ உள்ள 500 ரூபாய் நோட்டுக்கும் அப்போ உள்ள 500 ரூபாய் நோட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி அப்போ 2000 ரூபாய் நோட்லாம் கிடையாது அப்படிதானே. 1000 ரூபாய் நோட்டு, இப்போ வந்து 1000 ரூபாய் நோட்டு கிடையாது, அப்போ 1000 ரூபாய் நோட்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த 500 1000 ரூபாய் நோட்டு இதெல்லாம் டிமானிட்டைஸ் பண்ணது எப்போனா 2016ல. ஓகே, ஸோ கண்டிப்பா இது வந்து நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கலனாலுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2016ல ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாவே. ஓகே ஓகே, ஸோ இதுதான் எஸ்டர்டே நடந்த எக்ஸாமில் கேட்ட ஜிகே கொஷின்ஸு. ஓகே, அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க இந்த கொஷின்ஸு, இதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸு ப்ளஸ் அது போக லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் பார்த்துட்டு போங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு 20ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு 20ஆம் தேதி செகண்ட் ஷிஃப்ட் எழுத போகிறாங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் மட்டும் பார்த்துட்டு அந்த ஷிஃப்ட்டோட கொஷின் எனக்கு செகண்ட் ஷிஃப்ட்டில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஷிஃப்ட் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு கொஸ்டின் கூட வராது. என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு 20ஆம் தேதி எக்ஸாம் இன்னைக்கு இருக்குன்னா ஜூன் 5ஆம் தேதியே என்டிபிசி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அன்னையில இருந்தே நம்ம எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கேட்ட எல்லா ஜிகே கொஸ்டினும் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் 3ன்னு எல்லாமே யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஜூன் 5ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் உங்க எக்ஸாம் டேட் வரைக்கும் எத்தனை ஷிஃப்ட் நடந்திருக்கும் அந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு போகணும். ஓகேவா, ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகாம மேலோட்டமா உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் எக்ஸாம்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல உள்ளதை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியது இல்லை. 20ஆம் தேதி எக்ஸாம்னா 19ஆம் தேதியோட ஷிஃப்ட்டை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது. போயிட்டு எனக்கு எந்த கொஸ்டினுமே வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா எல்லா ஷிஃப்ட்டும் பார்க்கணும். ஜூன் 5ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அதுல சில கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்க்கும்போது ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் 40க்கு உங்களால் அட்டன் பண்ண முடியும். ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது போக கரண்ட் அஃபேர் எல்லாமே இது பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு 25 கொஸ்டின் 20 கொஸ்டினுக்கு மேலே அட்டன் பண்ண முடியும். ஏன்னா எந்த கரண்ட் அஃபேருமே நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கல, எந்த ஜெனரல் அவேர்னஸுமே படிக்கல அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ஜூன் 5ல இருந்து உங்க டேட் வரைக்கும் உங்க எக்ஸாம் டேட் வரைக்கும் என்னென்ன ஷிஃப்ட் இருக்கோ அது எல்லாமே படிச்சுட்டு கரண்ட் அஃபேரும் படிச்சுட்டு போனா மட்டும்தான் ஜெனரல் அவேர்னஸ் ஈஸியா இருக்கும். நான் எதுவுமே படிக்க மாட்டேன், நான் வந்து எனக்கு முந்தின ஷிஃப்ட்டை மட்டும் சும்மா ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு போவேன், எனக்கு 40 கொஸ்டினுமே ஜெனரல் அவேர்னஸ்ல நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க 1.5 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க, 1 வருஷமா படிக்கிறாங்க, 2 வருஷமா படிக்கிறாங்க, தவம் மாதிரி உட்காந்து என்டிபிசி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்
வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படித்து இப்போ 85க்கு மேலே 90க்கு மேலே அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி அதில் உள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் எடுத்து நம்ம ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் மே 20 வரைக்கும் லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலேயே ஆல் இன் ஒன் கோர்ஸில் லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போனோம். அந்த லைவ் கிளாஸில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட் நம்ம என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்ல இருந்து ரிப்பீட்டடாக டெஸ்ட் எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாருமே இன்னைக்கு 80க்கு மேலே அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெரியுது. எது ஈஸியான கொஸ்டின், எது மாடரேட்டு, எது டிஃபிகல்ட்டு, எதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிறது எல்லாமே தெரியுது. பட் நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாமோட டேட்டு திடீர்னு வந்துருச்சு மேம், நான் இன்னும் டிலே பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஆக்சுவலாக ரயில்வேல இவ்வளோ ஸ்பீடாக இருப்பாங்கன்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது ஸ்பீடுலாம் இல்லை, ஏற்கனவே அக்டோபரில் வந்ததுக்கு தான் இப்போ வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6-7 மாதம் கழிச்சு தான் என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாமே வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க டேஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணது நம்ம மேலே தான் தப்பு. ஓகேவா? அப்போ இந்த கிராஜுவேட் எக்ஸாம் நல்லா பண்ணலை அப்படின்னா அட்லீஸ்ட் அடுத்து வரக்கூடிய அண்டர் கிராஜுவேட்டுக்கு அது படிங்க. ஏன்னா இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் படிக்காமல் யாருமே பாஸ் பண்ண முடியாது. படித்தா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட் 1 வீக்லையோ அந்த மாதிரி கிளியர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இன்னும் உங்களுக்கு 21, 22, 23, 24 தேதிலாம் எக்ஸாம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸை தரவா படிச்சுட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா ஜிகே செக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கிராஜுவேட் எக்ஸாம்ல நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் அண்டர் கிராஜுவேட்ல கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து அண்டர் கிராஜுவேட் இருக்கு, குரூப் டி எக்ஸாம் இருக்கு, எஸ்எஸ்சியோட எம்டிஎஸோட நோட்டிஃபிகேஷன் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ படிக்க ஆரம்பிங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இங்க வந்து யாருக்கும் எந்த பாகுபாடுமே கிடையாது. யார் எக்ஸாம் நல்லா எழுதுறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. யார் 80 கொஸ்டினுக்கு மேல கட் ஆஃப் மார்க் இல்லைன்னா கட் ஆஃபை விட அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜாப் கிடைக்க போகுது. அதனால படிங்க. ஓகேவா? ஸோ நீங்க என்ன கம்யூனிட்டியோ, இப்போ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் எந்த கம்யூனிட்டியில் வருவீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி படிங்க. இப்போ எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். அப்போ நான் என்னோட கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், நான் இந்த மார்க்குக்கு தான் எய்ம் பண்ணி படிப்பேன்னு நினைக்கக்கூடாது. நீங்க ஜென்ரலோட கட் ஆஃபுக்கு எய்ம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே செலக்ட் ஆகிடலாம். ஜென்ரல் என்ன பண்ணணும், நீங்க அதை விட அதிகமாக 100க்கு 90 கொஸ்டின் வரைக்கும் நான் அட்டன் பண்ணுவேங்கிற மாதிரி எய்ம் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஏன்னா வெறும் கட் ஆஃபுக்கு படித்தோம் அப்படின்னா இனி ஒப்பேராது. அதனால கட் ஆஃபை விட நான் அதிகமான மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி ரெண்டுமே நம்மளை வந்து எப்பவுமே காப்பாற்றும். ஓகேவா? உங்ககிட்ட வந்து ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். டேலண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு டேலண்ட் வேணுங்கிறது அவசியமே இல்லை. உங்ககிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்கா, கன்சிஸ்டன்சி இருக்கா, டேலண்டாக இருக்கிறவங்க வந்து 1 மணி நேரத்தில் படித்து முடிக்கிறாங்களா? உங்ககிட்ட ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடத்தை நீங்க 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். மேபி உங்ககிட்ட டேலண்டே இல்லை, யார்கிட்டயுமே டேலண்டே இல்லைனாலும் இந்த ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆகலாம். ஓகே, அவங்க 1 ஹவர்ல படிக்கிறாங்கன்னா நீங்க 3 மணி நேரத்தில் படிங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஏன்னா இன்னைக்கு நோட்டிபிகேஷன் விட்டு நாளைக்கு காலையில் எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்கன்னு யாருக்குமே சொல்லலை. எல்லாருக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. 6 மாசம் நோட்டிபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு தான் எக்ஸாம் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும், ப்ரியாராகவே படிச்சிருக்கணும். சப்போஸ் இந்த எக்ஸாமுக்கு கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னாலும் ஆல்ரெடி எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட்டை சொல்கிறேன். ஓகே, நல்லா பண்ணலைனாலும் ஒரி பண்ணாதீங்க, அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், படித்தாதான் வேலைக்கு போக முடியும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோர்ஸில் ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ரயில்வேல உள்ளே போன பிறகு நடக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஃபீஸ் வந்து 1999 சொல்லியிருக்கேன். லைஃப் டைம் வேலிடிட்டினா 1 இயர் வேலிடிட்டினா நீங்கள் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எஸ்டர்டே வந்து நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் இல்லைனா கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேர் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு ஸோ 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கரண்ட் அஃபேர் அண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப், டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ்
மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பற்றி வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கிடைச்சிருக்க சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்து ரயில்வேல இன்னும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ஷார்ட் நோட்டீஸும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு RPF, இன்னொரு NTPC, இன்னொரு குரூப் டி எக்ஸாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.